இங்கதான் ஹரிதாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இங்க இங்க ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குடா. அங்க அங்க வேற ஏதோ இருந்துச்சுடா. ஆரம்பிச்சிட்டான். இங்க இது இல்லடா. இங்க ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுடா. அந்த கேட்ல அது இதுல டிராகன் பொம்மை கூட இருந்து பார்த்தா. அங்க பாரு. இங்கதான் கார் அடிச்சு உருண்டுது. இதுதான் மோதி நொறுங்குச்சு. அப்ப டைம் கூட கரெக்டா வந்துச்சுடா. இதுல நான் பார்த்தேன். இந்த இடம் பூரா ஹரிதாவோட ரத்தம்டா. டேய், அப்ப டைம் என்னாச்சு? 5. அங்க பாருடா, அங்க பாரு. பாத்தியல்ல, அந்த கிளாக்ல துரு பிடிச்சு முள்ளே இல்லாம கிடக்கு. உனக்கு வந்தது கனவு, நிஜம் இல்ல. நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை எழுப்புனதே ஹரிதா தான்டா. டேய், நான் கனவு கண்டா அது நடக்கும்டா. சின்ன வயசுல இருந்து அப்படித்தான்டா. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. என்னாச்சு? சரி, வந்துச்சு. தாத்தாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவு வந்துச்சு. அப்படி நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நடந்துருச்சுல, இதுவும் நடக்கும்டா. எப்படிடா நடக்கும்? எப்படி நடக்கும்? அங்க ஒரு சிலை இருக்குன்னு சொன்ன, இருக்கா? எங்க இருக்கு? அங்க சைனீஸ் ஹோட்டல் இருக்குன்னு எங்க இருக்கு? 1916ல இருந்து கேரளா ஆயுர்வேதிக் தான் இருக்கு. படுத்துறியடா. நடந்தது 2ஆம் தேதிடா. டேட் நல்லா ஞாபகம் இருக்குடா. சாகடிக்கிறியடா. தயவு செஞ்சு நான் சொல்றத நீ நம்புடா. சரி, 2ஆம் தேதி தானே. இன்னைக்கு என்ன? 31. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் எப்படிடா நடக்கும்? எப்படி நடக்கும்? இங்க ஒரு சிலை வந்து, அங்க ஒரு சைனீஸ் ஹோட்டல் வந்து, இங்க ஆக்சிடென்ட் நடந்து. ஏன்டா? நடக்கும்டா. நீ நம்புறனாலும் இது நடக்கும். நடக்காது. எனக்கு நம்பிக்கை இல்ல. டேய், நீ நம்புறல்ல? 2ஆம் தேதி தானே ஆக்சிடென்ட். அன்னைக்கு ஹரிதா இந்த ஊர்ல இல்லாம பாத்துக்க. எனக்குன்னு வாச்சிய வா. டேய் வாடா. வரலன்னா 2ஆம் தேதி இல்ல, மவனை இப்பவே ஆக்சிடென்ட் தான். பொண்டாட்டிய నువ్వేదా కొన్నట్టు ఆ పొన్నోడ శవத்தை మర్చి వెచ్చిటాన్ని అత్త మామ కంప్లైంట్ ఇచ్చినారు. நிஜம் சொல்ல பாய், கொலை பண்ணியா இல்லையா? ஐயா கும்புறையா, என் பொண்டாட்டி அநியாயமா கொலை பண்ணிட்டேன்னு என் மேல அவனோ பழி சுமத்துறாங்கய்யா. என் பொண்டாட்டி மேல நான் உயிரே வச்சிருக்கிறேன். சத்தியமா நான் கொலை பண்ணலையா, சத்தியமா கொலை பண்ணல. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் நிரபராதி என்பதை நிரூபிக்க ஒரு சாட்சியை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீஸ்கோ, பர்மிஷன் கிராண்டட். இந்த கீதை மேல சத்தியமா சொல்லுங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. குர்ரோ குர்ரு, கீதாவது ராதாவது ஜக்காமா மேல சத்தியம். நீ இஷ்டப்பட்ட பொண்ணு மேல இல்லப்பா, கீத மேல பண்ணணும். அப்படியா சாமி? கீத மேல ஆனா ஜோசியம் சொல்லுவேன், ஜோசியம் சொல்லுவேன். ஜோசியத்துக்கு இல்ல, சாட்சியம் சொல்றதுக்கு நீ வந்திருக்க. நடந்தது சொல்லுவேன், நடக்க போறதும் சொல்ல போறேன். நடந்தது மட்டும் நீ சொல்லு, நடக்க போறத நான் சொல்லுவேன். அப்படியா சாமி? என் பொண்டாட்டிங்க அவங்க பொண்டாட்டிங்க சினேரிங்க சாமி. சாமத்துல ஜக்கமாவை கும்பிட சுடுகாட்டுக்கு போன சாமி. அந்த பாவியும் இவர் பொண்டாட்டியும் கைகோர்த்தினாங்க சாமி. இவன் பொண்டாட்டி கையில ட்ரங்கு பொட்டி, அந்த பாவி கையில இருந்தது சூட்டு கேசு. ஆடிட்டே சாமி, வாயடிச்சு நின்னு போட்டேன் சாமி. 2 பேரும் கைய கொடுத்து ஊற விட்டே ஓயிட்டாங்க சாமி. என் மூச்சே நின்னு போச்சு சாமி. இவன் வாழ்க்கைய நாசமா போச்சு. குர்ரு குர்ர, பெரிய மனசு பண்ணி இவர விட்டுறீங்க, விட்டுறீங்க. ஏமாப்பா லியோனே காரு, உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா? சாரி சார், உங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை கேஸ் கிடைக்குதா? அதான் சார். ஆமா, ஃபைல் கிடைச்சிட்டா மட்டும் கேஸ் ஜெயிச்சிடுற மாதிரி தான். முறைக்காதீங்க சார், ஜட்ஜ் பாக்குறாரு. போங்க சார். பொண்ணுக்கு திருவாங்கி கொடுக்கலதானே பொண்டாட்டின்னு அடிச்சானா?
కై రెండు వెట్టి కాలాన మెదిచి మెదిచి కొన్నానా? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவருக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தா போய் சினிமாவில் நடிக்கட்டும் இல்லைன்னா சீரியல் நடிக்கட்டும். அதுக்காக கோர்ட்டுக்குள்ள நடிக்க வேண்டாம். எனக்கு கிளியரா புரியுதப்பா. லியோனி గారు యూ కంటిన్యూ. பாடியை சாக்கில போட்டு தச்சுட்டானா? ఇంటికి పెన్నాడి పొదచ్చి పూసిటానా? ஐபிசி செக்ஷன் 302 பிரகாரம் இந்த குற்றவாளியை தூக்கல போடணுமா? ஐயா வழக்கம் போல என் பொண்டாட்டி தான்யா குஸ்டி நடிப்பா. இன்னைக்குன்னு பார்த்து பட்டுன்னு தலையில அஷ்டம்யா போட்டுன்னு புடுங்கய்யா. அத போய் கொல்லன்னு சொல்றான்யா. அதுவும் இந்த ஐயா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சீன போறாருயா. குற்றத்தை ஒத்துக்கிறேயா. நீங்க என்ன தண்டனை குத்தாலும் ஏத்துக்கிறியா? நானு என்ன மன்னிச்சிருங்க. வழக்கின் வாத பிரதிவாதங்களை கேட்டதில் குற்றவாளி தன் மனைவியை தானே கொலை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் ஐபிசி செக்ஷன் 302 பிரகாரம் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்க உத்தரவிடுகிறேன். நீதி தேவதைக்கு கண்ணில்லை, வக்கீலுக்கு வாயில்லை. ஆனா நீதியை கெலிச்சது. லாயர் லியோனிக்கு தொண்டையிலே ஆபரேஷன் நடந்தும் கூட வாயை பேசாம நடிச்சை நியாயத்தை ஜெயிக்க வச்சதற்காக నేను మనస్ఫూర్తిగా పారాడు. சோ டிசைட் ஆயிட்ட போல. ஆமாண்டா, நாளைக்கு ஹரிதாவை நம்ம ஊருக்கு கூட்டு போறேன். டேய், உங்க லவ்வை பத்தி மாமாவுக்கு தெரிஞ்சா கொன்னு போட்டுருவாருடா. நீ ஹரிதாவை எங்க காப்பாத்தி அங்க கொல்ல போற. என் லவ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஹரிதா எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா வர 2ஆம் தேதி மட்டும் ஹரிதா சென்னையில இருக்கவே கூடாது. ஹரிதாவுக்கு ஒண்ணுடா என்னால தாங்கவே முடியாதுடா. ஏய், நாளைக்கு நான், ஹரிதா, நீ 3 பேரும் நம்ம ஊருக்கு போறோம். என்னது? எதுக்கு? 2ஆம் தேதி மட்டும் அவ சென்னையில இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடக்காம ஹரிதாவை கண்டிப்பா காப்பாத்திட முடியும்டா. நல்லாதான் இருக்கு. ஹரிதாவை யாருன்னு சொல்லுவ? நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இனி நீ தான் ஹரிதாவுக்கு கூட பிறந்த அண்ணன். அவ்வளவுதான். அந்த திட்டம் போட்ட ஹரி சீனு ரெடி பண்ணிட்டேன். இனி அவன் தான் ஹரிதாவுக்கு அண்ணன். உண்மை தெரிஞ்ச அவன் தானே மாட்டுவா. என்ன இன்ஸ்பெக்டர், ஏன் காரிய வழி மறிக்கிறியா? பத்ரா, உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட் வாரண்ட் கொடுத்துருக்கு. என்ன அது? இந்த லாயர் பக்கத்துல இருக்க சொல்லுவ பத்ரா அரெஸ்ட் பண்ணிடுவேன். எத்தனை தடவை சொல்லியிருக்க உனக்கு பத்ராவை டைமுக்கு கோர்ட்டு கூட்டுவானு? பத்ரா, வேற வழி இல்ல, அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா மேட்ரு சூட் அண்ட் சைட் வரைக்கும் போயிடும். வா பத்ரா. எத்தனை வாட்டி சொன்ன பாத்தராஜே, லவ் எல்லாம் வேணாம், நான் கேட்டாதான். ஹரி, இன்னும் எவ்வளவு தூரம்? வந்துட்டோம், ஜஸ்ட் 20 minutes. ஓ, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. உன் ஃபேமிலி பத்தி சொல்லு ஹரி. வீட்டுக்கு பெரியவரு எங்க தாத்தா. எவ்வளவு நல்லவர்னா அதிர்ந்தே பேச மாட்டாரு. நார்மலா இருந்த வார்த்தை வராது, குடிச்சா நல்ல வார்த்தை இல்ல, அசிங்கமாயிரும். நான் எக்ஸ்எம்எல்ஏ தான். ஆனா 1963ல அந்த போஸ்டா ஜெயிச்சேன் தெரியுமா உனக்கு? அடுத்து அப்பா ரொம்ப கண்டிப்பான ஆளு, ஆனா என் மேல பாசம். அப்புறம் எங்க அம்மா, எங்க வீட்டு மகாலட்சுமி. வாரத்துல 4-5 நாளாவது விருது இருப்பாங்க. இவனும் நானும் எலெக்ஷன்ல நின்னா ஓட்டு யாருக்கு? அங்க என்ன லுக்கு? பயப்படாம சொல்லுடா. நீங்களும் உங்க மகனும் மட்டும்தான் நிக்கணுமா? நாங்க நிக்க கூடாது. நீங்க ஸ்டெடியா நில்லுங்க முதல்ல. டேய் குரங்கு பையல இக்கறா. இந்தாங்க உங்க சைட் டிஷ் ரெடி. நானே அன்ன போஸ்டா ஜெயிச்சவன். இவன் கேவலம் 70,000 ஓட்ல தான் ஜெயிச்சான். இப்ப சொல்லு,
யாருக்கு செல்வாக்கு ஜாஸ்தி? ஐயா சின்னையா 80,000 ஓட்டு அதிகமா வாங்கி ஜெயிச்சாரு. நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? அடே முட்டா பையல, ஐயா நான் அன்ன போஸ்டா ஜெயிச்சவன்டா. அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்க? அடே அன்ன போஸ்டா ஜெயிக்கிறதுன்னா எலெக்ஷனே நடக்காம யாரும் போட்டி போடாம ஒருத்தருமே ஓட்டு போடாம நடக்கிறது. அப்ப ஒரு ஓட்டு கூட வாங்கல. குடிகார பையல, உனக்கு புரிய வைக்க முடியாது. எப்போ ஃபுல் தண்ணி பார்ட்டி. ஹாய்டா. என் பேரை வந்துட்டான். டேய் தினம் இப்படிதான் இருக்குமா? சனிக்கிழமை மட்டும்தான் இப்படி இருக்கும். ஓ நாம இப்ப எங்க வந்திருக்கோம்? ஹரிதா, இதுதான் எங்க வீடு. அரே வந்துட்டியாடா? வா 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 வாடா வா வா. அடே என் பேரை வந்துட்டான். இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லுடா. ஹரி யார் அவரு? நான் யாரா? 1963ல அன்ன போஸ்டா ஜெயிச்சவன். ஹரி எனக்கு தாத்தா, நான் இவனுக்கு பேரன். ஹரி நீ வாடா வா வா. தாத்தா சரக்கு இருக்குல்ல? இருக்குடா. அவங்கதான் என் அப்பா அம்மா. இப்ப பஸ் இருக்கா? நான் உடனே ஊருக்கு போய் ஆகணும். ஹரிதா, அது சனிக்கிழமை ராத்திரி மட்டும்தான் இப்படி இருக்கும். இல்லனா எங்க வீடு ஒரு கோவில் மாதிரி. சனிக்கிழமைனா என்ன? கோவில்ல யாராவது தண்ணி அடிப்பாங்களா? நீ எதுவும் சொல்லாத ஹரி, நான் போகணும். ஹாய், நான் தான் நீலாம்பரி. இனிமே இது உங்க ப்ராப்ளம் இல்ல, என் ப்ராப்ளம். வாங்க சும்மா வாங்க. ஐயோ வாங்க, உங்க டென்ஷனை இப்ப நான் சரி பண்ணி தரேன். வாங்க. ஹரி பாய். ஐயோ என்ன விடுங்க, எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. வரேன். அதோ வரேன். எங்க நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. உள்ள வேண்டாம். குட்டாடோ குடிச்சா குஷியா இருக்குடா. டேய் நீ எம்எல்ஏன்னா நான் எக்ஸ் எம்எல்ஏ. அண்ண போச்சு. உன்னை விடமாட்டேன்டா, விடமாட்டேன். அத வந்துட்டேன். இங்க ஒழிஞ்சுக்கிட்டா நான் விட்டுருவேனே. அம்மா, இப்படி ஒரு எம்எல்ஏவாவே இருந்தா எப்படிடா? நீ ஒரு மந்திரியானா தானே எனக்கும் பெருமை, ஊருக்கும் பெருமை. அடுத்த சட்ட சபையில நீ ஒரு மினிஸ்டரை உட்காரணும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் செத்து போவேன். சந்தோஷமா செத்து போவேன். நீ தாயில்லாம வளர்ந்துட்டடா. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு.